எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொந்த காரணங்களுக்காக துபாய்க்கு சென்றுள்ளார். துபாய் போயிட்டு வந்தாரு, நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்ற அவர் அதனைத் தொடர்ந்து துபாய் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஓய்வெடுக்கவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் துபாய் சென்றுள்ள அவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. உதயநிதி வந்துட்டு போன ஆட்சியில வந்துட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் போது திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 120 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்த டைம் பார்த்தோம்? 120 நாள்ன்றது 4 மாசம். 4 மாசம் வந்துமே நீங்க ஒன்னும் புடுங்கல. 5 வருஷமாவே நீங்க ஒன்னும் புடுங்கல. விளையாட்டுத்துறை அமைச்சரா நீங்க ஒண்ணும் காட்டல. டெபுட்டி சிஎம்மாவும் நீங்க ஒண்ணும் காட்டல. என்ன காட்டு நீங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? மக்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க? உங்க தொகுதியில நீங்க என்ன சீரமைப்பு கொண்டு வந்தீங்க? என்ன திட்டங்களை வளர்த்தீங்க? எந்த அளவுக்கு அந்த தொகுதியை வளர்த்திருக்கீங்க? சிஎஸ்கே டிக்கெட்டை வாங்கி பிளாக்ல வைக்கிறத தாண்டி நீங்க என்ன பெருசா விளையாட்டுத்துறை அமைச்சர் கழிச்சிட்டீங்க? ஒன்னும் கழிச்சல. சோ அவருக்கு என்ன பெரிய வன்மம்னா, ஒரு முதலமைச்சரா சீட்ல நான் உட்கார வேண்டிய அது உட்கார விடாம பண்ணிட்டியே அப்படின்ற வைத்தறிச்சல் வன்மம். இளவு வீட்டுல பொம்பளைங்களோட மோசமா அழுதுகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் போட்டு. அதுல ஒரு பகுதி தான் இவர் புலம்புறது. இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. சோ இவரை வந்து மக்களே மதிக்கல தலைவா. இவர் பேசுறதுல மக்களே கண்டுக்கல. மக்கள் தெளிவா இருக்காங்க. நாங்க வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். மக்களே கேட்கறாங்க, நீ என்ன டைம் கொடுக்கறது அவங்களுக்கு? நாங்க டைம் கொடுத்துருக்கோம் அவருக்கு 5 வருஷம் ஆட்சியால. அவர் அது நல்ல சேவாரி மூடிட்டு இருக்கான்னு மக்களே சொல்லிட்டாங்க. அவர் மக்களுக்காக பேசல. இன்னுமே திமுக ஏன் தோச்சுன்னு பித்து புடிச்சு தெரியறானுங்க. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன ஆராசா அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் வந்து செய்து வருகிறார். இன்னைக்கு முதலமைச்சர் நாதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆபாச ராசா. இந்த தலைவனை ஒரு தேர்தலை வச்சு எடை போடுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு எடை போடுவீங்களா? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வச்சுக்க. அது எப்படா முடியும்? தனியா நிக்கலாம். 234 தொகுதியில நாம தான் ஜெயிக்க போறோம். இதே வாய்ஸ் விடால அடுத்த எலெக்ஷன்ல காணிங்கயா. நானா என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வச்சுக்க. ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தனியா மட்டும் நின்னுருங்களேன். திமுக தெம்பு, தாணி, தில்லு, இல்ல இப்ப பேசக்கூடிய இந்த நாதாரித்தனம், மொள்ளமாரித்தனம், இப்படி எந்த தனத்தை வேணாலும் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் வேற வழி இல்ல. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். சீக்கில சிக்கன பாண்டி மாதிரி இருக்காண்டா. என்ன பண்றது? இருக்கா அப்படிதான் இருக்கேன். உண்மை சொல்ல முடியுமா? பள்ளிக்கூடங்கள்ல பீஸ்ட் பாடல்கள் போன்ற கட்சி பாடல்கள் பாடக்கூடாது. அப்படி பாடினா தலைமை ஆசிரியர் நடவடிக்கை. 2022 அது எடுக்கப்பட்ட வீடியோன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த அம்மா நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாங்க. அன்றைய முதல்வராக இருந்தா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதனால் வின்சென்ட் சர்ச்சில் வந்து வரலாற்றை வந்து மறைக்க முடியுமா? அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வரலாற்றை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. மான மரியாதை போயிட்டு ஜாக்கிரதை. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. அவருடைய திட்டங்கள் இன்னைக்கு ஆட்சி மாறி இருக்கலாம். அவருடைய திட்டம் தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. அவருடைய திட்டம் தானே நடைமுறைப்படுத்துறாங்க. அவருடைய திட்டத்தை தவிர வேற ஏதாவது 1-2 செய்ய சொல்லுங்க பாப்போம். செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அது புதுமை பெண் திட்டமாகட்டும், தவ புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வனாகட்டும், இன்னுயிர் காப்போம் 48 ஆகட்டும், எண்ணும் எழுத்தமாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், எவ்வளவு திட்டங்கள். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். கலைஞர் உரிமை தொகையாகட்டும், இது மாதிரி பல்வேறு காலை உணவு திட்டம்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுக்கல. இன்னைக்கு உலகத்திலேயே முதல் முறையா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். கையில் பணமே இல்லாத பரம ஏழைகள் போல பேசிக்கொள்ளும் திமுக மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் 12 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கட்டடம் ஒன்றை கட்டி வருகிறது.
இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். அதாவது நம்ம ஸ்டாலின் அப்பாவுக்கு 10,000 தான் வருமானம் இருந்தது. அதையும் டூர் போயிட்டு வந்து காலி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி தான் இருந்தது. அவரும் துபாய் வர போயிட்டு வந்தாரு, பாதி செலவா இருக்கும். ஆனா 12 ஏக்கர்ல இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட எப்படி இவங்க கட்டுறாங்க? எந்த காசுல கட்டுறாங்க? கவர்மெண்ட் காசுல கட்டுறாங்களா, இல்ல பார்ட்டி ஃபண்ட்ல கட்டுறாங்களா, இல்ல ஓன் காசுல கட்டுறாங்களா? இது யாருக்காவது தெரியுமா? இது யார் வீட்டு அப்பங்காசுல கட்டப்படுது. இந்த அறிவாலயத்தால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இந்த கட்டுமானம் குறித்தும் இதற்கான செலவுகள் யார் வீட்டு பணம் மூலமாக நடைபெறுகிறது என்பது குறித்தும் இளைஞர் ஒருவர் வெளியிட்டிருக்கும் காணொளி தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டே இல்லாத ஒரு ப்ராஜெக்டுக்கு 12 ஏக்கர்ல இடம் வாங்கி திமுக தலைவர் கட்டுறாருன்னா அது யார் வீட்டு காசுல கட்டுறாரு? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடக்கரை கிராமத்தில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனிமொழி புதிய பயணிகள் நிழற்குடையை திறந்து வைத்தார். அப்போது பேருந்தே நிற்காத இந்த இடத்தில் பஸ் ஸ்டாப் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய பெண்கள் இங்கு அனைத்து பேருந்துகள் நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இது மட்டும் நீங்க முயற்சி பண்ணி தாங்க பாப்போம். ஒரு வருஷம் நீங்க சொல்லுங்க. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். நம்ம முதல்வராக இருந்தால் ஒரு வாரத்திற்குள் செய்து கொடுத்திருப்பேன் என்று கூறிய கனிமொழி பெண்களின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு காரில் ஏறி சென்றார். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா? அது பேசக்கூடாது. அவங்க நாங்க முயற்சி பண்றோமா, நாங்க செய்யறோம். எம்எல்ஏ யாரு அனிதா? இப்பவும் திமுக காரர் தானே இங்க எம்எல்ஏவாக இருக்கிறார் என்று பெண்கள் ஆதங்கப்பட்ட நிலையில் நின்று குறை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தொகுதி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் கூட்டத்தோடு நழுவி சென்றார். ஹலோ ஹலோ, அப்படி போயிட்டா? இப்படியே நான் விக்ரமாதித்த வாதாள மாதிரி முதுகுல தெனிக்க ஏறி கட்டி புடிச்சின்னு கேள்வி எல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும், சொல்லியே ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. எந்த ஒரு காசு கீசு செலவு பண்ணாம இன்னைக்கு அரசாங்கம் வந்திருக்குங்க. இதை விட மாற்றம் எனக்கு வேணுமா? இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சகோதரர் விஜய் அவர் வாங்குற வாக்கு 35 விழுக்காடு. அடுத்த ஒரு தேர்தல் வைங்க, குறைஞ்சபட்சம் 60 விழுக்காடு வாக்கு அவருக்குள்ள நான் சொல்லுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய சொல்றாங்க இவ்வளவு ஜெயிச்சிட்டாரு, 108 இடங்கள் ஜெயிச்சிட்டாரு, காசு பணம் இல்லாம ஜாதி மத அரசியல் பேசாம ஜெயிச்சிருக்காரு, ஜெயிக்க மாட்டேன் தெரிஞ்சுதான் நாங்களும் ஓட்டு போட்டு இன்னைக்கு பல பேர் நான் பார்க்க சொல்றவங்க பாக்குறாங்க.